வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி சான்று பொருட்களை 200க்கும் மேற்பட்டோர் பார்வை, அதிகரித்து செல்லும் மனித எச்சங்கள். மன்னாரில் நள்ளிரவில் அமைதியின்மை, வீதியை மறைத்து மக்கள் போராட்டம். இலங்கையில் இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு இல்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. மட்டக்களப்பில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள பெண் அதிரடியாக கைது. உத்தரகாண்டில் வெள்ளத்தில் சிக்கி 50 பேர் மாயம், 5 உயிரிழந்துள்ளதாகவும் தகவல். சீனாவில் வேகமாக பரவும் சிக்கன் குனியா, சர்வதேச ஊடகங்கள் செய்தி. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் 200 பேர் வரையில் பார்வையிட்டுள்ளனர். புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. தனி மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. இனிவரும் காலங்களிலும் தனி மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைக்குழியில் இருந்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 4 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 65 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் 31வது நாள் முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் நேற்றைய தினம் வரை 65 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக 40 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 4 எலும்புக்கூட்டு தொகுதிகளுடனுமாக 130 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 141 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் செம்மணியில் தற்போதுள்ள மனித புதைகுழிகளை விட அயலில் மேலும் மனித புதைகுழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஊடுகதிர் பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் சிறை கைதியாக இருக்கும் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ தனது மனைவிக்கு கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல உண்மைகள் வெளிவந்ததாக மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா ஹுகதாஸ் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறையே தீர்வாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணியில் நிர்வாணமாக கொல்லப்பட்ட தமிழர்களின் கொலைக்கு பொறுப்பான இராணுவ உயர் அதிகாரிகள் சுதந்திரமாக வெளியில் இருப்பதாகவும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலங்களை மண்ணில் புதைத்தவர்கள் தண்டனை அனுபவிப்பதாகவும் வெளிப்படுத்திய விடயம் உள்நாட்டு நீதி என்பது ஏமாற்று நாடகம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது என மாகாண முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியான தமிழ் இனப்படுகொலையை அரங்கேற்றியது ஸ்ரீலங்கா அரசின் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகளும் அவர்களை வழிநடத்திய ஆட்சியாளர்களும் என்பதை சோமரத்னவின் செம்மணி தொடர்பான வாக்குமூலம் உறுதிப்படுத்துகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் தொடர்ச்சியாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஸ்ரீலங்கா அரச படைகளால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யுத்த கால இராணுவ முகாம்கள் மற்றும் இறுதிப் போரின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிரந்தரமாக அமைக்கப்பட்ட இராணுவ முகாம் யாவும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலங்கள் புதைக்கப்பட்ட புதைகுழியாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது எனவும் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு விசாரணைகள் மற்றும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் நீதிமன்ற விசாரணைகள் என்பன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதியை வழங்க மாட்டாது என்பதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் யாவற்றிற்கும் சோமரத்ன ராஜபக்ஷவின் மனைவியின் கடிதத்தில் சுட்டிக்காட்டிய சர்வதேச நீதி பொறிமுறையே தீர்வாகும் எனவும் தெரிவித்தார்.
மன்னார் தீர்வு பகுதியில் அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் நேற்றைய தினமிரவு அமைதியின்மை ஏற்பட்டது. மன்னார் மதவாச்சி பிரதான வீதியினுடான காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வர எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னாரில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பதற்றமான சூழலால் அந்த பகுதியில் பெருமளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த மன்னார் மாவட்டம் அழிவை நோக்கி போகுது. இந்த மன்னார் மாவட்டம் அழிவை நோக்கி இந்த மக்கள், எங்கட அடுத்து வர பிள்ளைகள், எங்கட அடுத்து வர சந்ததி எல்லாமே சாவ போகுது. மனவேதனையில சொல்றோம், கஷ்டப்பட்டு சொல்றோம், கண்கலங்கி சொல்றோம். இந்த மடு மாதா, இந்த தள்ளாடி அந்தோனியார் இந்த மக்களை காப்பாற்ற வேணும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. நாங்க 5-6 பேர் 7-8 பேர் நின்று எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. மிகுந்த சரியான கஷ்டமா இருக்கு, மனசு வேதனையா இருக்குது. ஒண்ணுமே எங்களால் செய்ய முடியல. எங்க ஆத்ம வேதனையில நாங்க கத்துறோம், அவ்வளவு கவலையில நாங்க கத்துறோம். இன்றைக்கு எங்களை கொலை செய்யலாம், இந்த இடத்துல இவங்க கொலை செய்யலாம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளராக மன்னார் மாவட்டத்துக்கு சென்ற அனுரகுமார் திசாநாயக்க காற்றாலை திட்டம் மன்னாரில் நடைமுறைப்படுத்தப்படாது என கூறியுள்ள போதும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த திட்டம் நம்பிய மக்களை ஏமாற்றமடைய வைத்துள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் சுற்றுச்சூழலுக்கும் மக்களது இயல்பு வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படும் காற்றாலை திட்டத்தை நிறுத்த வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வந்தபோது அவர் தன்னுடைய இந்த மக்களால் இந்த கருத்துக்கள் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே அவர் தன்னுடைய உரையிலே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமான இந்த காற்றாலை திட்டம் மன்னாரிலே நடைமுறைப்படுத்தப்படாது என்று கூறியிருக்கின்றார். அதை மக்கள் பெருமளவில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அவர் அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு அதே நேரம் பாராளுமன்றத்திலும் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கின்ற நிலையிலே இன்று இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது இதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும், மக்களுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையிலே இந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த காத்தாடிகள் எடுத்து வரப்பட்டிருக்கிற நிலையில் அதனை வழிமறித்து மக்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவை முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம். இன்று இந்த காற்றாலை திட்டத்திற்கு எதிராக இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் ஒரு மகளிர் ஒன்றிலே கையொப்பமிட்டு அதனை பிரதம மந்திரிக்கும் ஜனாதிபதிக்கும் கொடுக்கின்ற அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த முயற்சியிலே எங்களுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கின்றார். கௌரவ செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றார். இவ்வாறு இந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்றைய தினம் இரவும் இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த மக்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த வேளையில் இங்கே இந்த தள்ளாடி முகாமுக்கு முன்பாக, தள்ளாடி இந்த கோயிலுக்கு என்ன பேர், அந்தோனியார் கோயிலுக்கு முன்புறமாக அதனுடைய வீதியூரமாக இங்கே இந்த கொட்டகை அமைக்கப்பட்டு இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இலங்கையில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பாக அருகம் விரிகுடா போன்ற பகுதிகளில் அனைத்து வெளிநாட்டவருக்கும் நிலையான பாதுகாப்பு வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுலா பயணிகள் என்பதால் மட்டுமே அருகம் விரிகுடா பகுதியில் இஸ்ரேலியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதாகவும் இதற்காக காவல்துறையினர் மற்றும் முப்படை வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். தேசியத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். விசா கவலைகளை நிவர்த்தி செய்த அவர், விசா இல்லாத நுழைவு முடிவுகள் சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் டாலர் வருமானத்தை அடிப்படையாக கொண்டவை என்றும் பாரபட்சம் அல்ல என்றும் குறிப்பிட்டார். கடந்த மே மாதம் நிறுத்தப்பட்ட இஸ்ரேலில் இருந்து நேரடி விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய நாட்டினர் கூடும் இடங்கள் இருந்தால் அவர்கள் பொதுவான சுற்றுலா பயணிகளாக கருதப்படுவதால் அரசாங்கம் நிலையான பாதுகாப்பை வழங்கும் என்றும் இது எந்த வகையான சிறப்பு பாதுகாப்பும் அல்ல என்றும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வலியுறுத்தினார்.
அவர்கள் எங்கு கூடினாலும் சுற்றுலா பயணிகள் தனியாகவோ அல்லது குழுக்களாகவோ இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது எனவும் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேல் உள்ளிட்ட நாட்டவர்களிடம் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் அவர்களின் பூர்வீக நாட்டை பொருட்படுத்தாமல் பாதுகாப்பை வழங்குவதற்கு முன்னுரிமை அளித்துள்ளோம் என்றும் நலிந்த ஜேதிச தெளிவுபடுத்தியுள்ளார். தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவினால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் மீது நேற்று இடம்பெற்ற வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக 177 பேரும் எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்த நிலையில் குறித்த தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குறித்த தீர்மானம் தற்போது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு காவல்துறை அதிபர் பதவிக்கான புதியவரின் பெயரை பரிந்துரைப்பார். இலங்கையில் விசா கால நிறைவடைந்த நிலையில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்தார். இலங்கையில் விசா காலம் நிறைவடைந்து தங்கியிருந்த 219 பேரை குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையினர் கைது செய்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இதில் 23 வியட்நாம் நாட்டவர்கள், 2 பாகிஸ்தானியர்கள், 106 பங்களாதேஷ் நாட்டவர்கள், 56 இந்தியர்கள் அடங்குகின்றனர். அத்துடன் 4 சீனர்கள், 6 தாய்லாந்து நாட்டவர்கள், 2 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள், 2 புருண்டி நாட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை தவிர எந்தியோப்பா, கென்யா, இஸ்ரேல், இத்தாலி, ஆஸ்திரேலியா, சூடான், உகாண்டா, நேபாளம், ரஷ்யா, ஏமன் ஆகிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பில் போதைப் பொருட்களுடன் பெண் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை காவல்துறை பிரிவில் உள்ள பிறைத்துறை சேனை பகுதியில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண் வியாபாரி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் வியாபாரி ஒருவரின் வீட்டை நேற்றைய தினம் இரவு முற்றுகையிட்ட போதே 2 கிராம் 330 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து காவல்துறையினர் பிறைத்துறை சேனை பிரதேசத்தில் உள்ள போதைப்பொருள் வியாபாரியின் வீட்டை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர். இதில் கைது செய்யப்பட்டவர் 45 வயதுடையவர் எனவும் இவர் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. இவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்துள்ள சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. யாழிலிருந்து கிளிநொச்சிக்கு சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சங்குப்பிட்டி பாலத்திற்கு அண்மையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது காரினுள் 3 இளைஞர்கள் இருந்துள்ளனர். இருப்பினும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நீண்ட முயற்சியின் பின்னர் கார் கடலிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்தரகாண்ட் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்குண்டு 50 பேர் காணாமல் போயுள்ளனர். அத்துடன் வெள்ளத்தில் சிக்குண்டு 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வெள்ளப்பெருக்கில் அங்குள்ள கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் மண்ணில் பலர் புதையுண்டுள்ளதாகவும் அஞ்சப்படுகின்றது. தகவல் அறிந்து மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் பலியாகி உள்ளனர் எனவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகின. 20க்கும் மேற்பட்ட மக்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். 50க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உத்தரகாசியில் தராலியில் நடந்த இந்த துயரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் மாநில அரசின் கண்காணிப்பில் மீட்பு நிவாரண குழுக்கள் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றன எனவும் குறிப்பிட்டார். சீனாவில் கடந்த ஜூலை மாதம் முதல் சிக்கன்குனியா பரவல் அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
சீனாவில் தற்போது சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7000-ஐ தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் பல மாகாணங்களில் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கடந்த வாரத்தில் மாத்திரம் 3000 சிக்கன் குனியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வீடுகளுக்கு அருகில் நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் வகையில் சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக 10,000 யுவான் அபராதம் விதிக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி சான்று பொருட்களை 200க்கும் மேற்பட்டோர் பார்வை, அதிகரித்து செல்லும் மனித எச்சங்கள். மன்னாரில் நள்ளிரவில் அமைதியின்மை, வீதியை மறைத்து மக்கள் போராட்டம். இலங்கையில் இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு இல்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு. மட்டக்களப்பில் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள பெண் அதிரடியாக கைது. உத்தரகாண்டில் வெள்ளத்தில் சிக்கி 50 பேர் மாயம், 5 உயிரிழந்துள்ளதாகவும் தகவல். சீனாவில் வேகமாக பரவும் சிக்கன் குனியா, சர்வதேச ஊடகங்கள் செய்தி. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.